தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பாம்பாறு அணையிலிருந்து கொண்டப்பட்டி வரை செல்லக்கூடிய சாலை சேதமடைந்து காணப்படுவதால் சாலையை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய விவரங்களை தற்போது காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கொண்டம்பட்டி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாம்பாறு அணையில் இருந்து கொண்டம்பட்டி வரை செல்லக்கூடிய தார் சாலையானது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. தற்போது அந்த தார் சாலையானது 90% பழுது ஏற்பட்டு ஜல்லிக்கற்கள் உருண்டு ஓடுகிறது. இந்த சாலையை பயன்படுத்தி புதூர், போத்தராசம்பட்டி, கொண்டம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரி வாகனங்கள், விவசாய பொருட்களை கொண்டு செல்லும் இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய மிக சுருக்கு வழிச்சாலையாக இருக்கிறது. இந்த சாலையை புதுப்பித்து கொடுக்க விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ரோடு பூரா நல்லா குழிகுண்டமா இருக்குது. கிளீனா குலுங்கி போக்குவரத்து நீங்க தான் ரெடி பண்ணணும் ஐயா. அந்த ரோடை மட்டும் கரெக்ட் பண்ணி விடுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் அந்த ரோடு வந்து தெளிவா எடுத்து விடுங்க ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கொண்டம்பட்டி பஞ்சாயத்து பாம்பாறு டேம் பக்கத்துல இருந்து பாலம் இருக்கு. அந்த பாலத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து 3 ஊரு இருக்கு. கொண்டம்பட்டி, போத்தராசம்பட்டி, புதூர். இந்த 3 ஊருக்குமே வந்து அந்த வழித்தடம் தான். இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னால போட்டு அதுக்கு முன்னால புதுப்பிக்கவே இல்லை. ரொம்ப டேமேஜா இருக்குது. பல வகையான மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம், பிடிஓ ஆபீஸ் ஊத்தங்கரையிலயும் மனு கொடுத்தோம். அது சம்பந்தமா இதுவரையும் வந்து பார்த்தாங்களே ஒழிய அந்த சாலை வந்து புதுப்பிக்கவே இல்லை. அதனால இந்த ரொம்ப டேமேஜா மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய அந்த சாலையை புதுப்பிச்சு கொடுத்ததுன்னா மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்கும்.